शेषाद्यपुंशकलेशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जवरिङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतन् गुणाब्धिम् सन्तकुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये श्रीशैलेत्यादित्यरोऽस्मि नित्यम् கருவெறித்த குடிநீத்தகன் காமக்கடுங்குழவிழந்து ஒருவருத்தம் புக்குழவரே உயிரி பொருள்களுக்கு ஒருவருத்தம் பொருதாமல் உருகிற கோதலை என்றா திருவருத்தம் ஊர்லிகத்திலேயே திருநாட்டகத்தே. ரெண்டு நாடு, இந்த நாடு மண்ணாடு, அது திருநாடு. இது ரெண்டிலேயே உடையாள் இருக்கார் திருவருத்தத்துக்குள்ள. ரெண்டு நாடும் அவனுக்கு சொத்து, நாம் அவனுடைய சொத்து. அவன் நமக்கு சுவாமி. திருமால் உருவக்கும் மேரும் அம்மேருவில் செஞ்செடுதோ திருமால் திருக்கை திருச்சக்கரமக்கும் அன்னகண்டும் திருமால் உருவோடு அவன் சின்னமே பிறத்தார் இருக்கிறோ. திருமால் தலை கொண்ட நங்களுக்கு எங்கே வரும் தீவினை? சந்தோஷமா சொல்றார். எனக்கு ஒரு பாவமன் தட்டாது. ஏன் சுவாமி இப்படி சொல்றீர் அப்படின்னா, நான் ரெண்டு விஷயத்தை பார்த்தேன். திருமால் ஒருவர்க்கும் மேலும் திருமகள் கேழ்வனான தலைவரது திருமேனியை ஒத்திருக்கும் மகா மேருமலை கண்டேன். அம்மேருவில் செஞ்சுடரோன் திருமால் திருக்கை சக்கரமக்கும் அந்த மகா மேருவின் அருகிலே விளங்குகின்ற சிவந்த வளையுடைய சூரியன் அத்தலைவரது அழகிய கையில் உள்ள திருவாளியை ஒத்திருப்பன். மேரு பருவட்டம் ஜம்பூத்வீபத்துக்குள்ள சென்டர்ல இருக்கணும். அந்த நாள் இருக்கிறதே ஜம்பூத்வீபம். ஜம்பூத்வீபே வேதகண்டே மேரோர் தட்சிணே பார்ஷ்வேன்னு சொல்றோம். மேருவுக்கு தட்சிண பார்ஷ்வத்துல இருக்கணும். ஜம்பூத்வீபத்துக்குள்ள சென்டர்ல இருக்கிற மேரு பருவம். அது எப்படி இருக்கு? எம்பெருமான் வடிவுக்கு ஒப்பு. அதுல ஒரு பக்கத்துல சூரியன் உதிக்கிறான், அது சுத்துறான் மேரு பருவத்து. அந்த சூரியன் உதிக்கிற எப்படி இருக்கான்னா செங்காழ்வான் மாதிரி இருக்கான். பெருமானுக்கு இருக்கிற சக்கரத்தாழ்வான் மாதிரி இருக்கிறான். பெருமான் திருக்கை திருச்சக்கரவர்க்கம் ரெண்டும் கூலி. கூலின்னா அதே மாதிரி இருக்குது, டூப்ளிகேட். பெருமாள் யாரு? மேரு பருவதம். சுதர்சனம் யாரு? சூரியன். இதெல்லாம் போலி. போலி அப்படின்னா டூப்ளிகேட். திருமால் உருவோடு அவன் சின்னமே விளத்தாதிருப்பது. அவன் உருவத்தையும் அவரது அடையாளத்தையுமே நேரில் கண்டார் போல அன்பு மிகுதியால் பரவசமடைந்து பேரிட்டு கூவும்படியான ஓர் திருமால் ஒப்பற்ற செல்வமான வேட்கையை ஏற்றுக் கொண்டுள்ள தலை கொண்ட எங்களுக்கு தீவினை எங்கே வரும்? எமக்கு பிரிவுக்கு காரணமான பாவம் எப்படி வரக்கடவுது? வரமாட்டாது. அச்சாவதாரத்துல 5 விதம். திவ்யதேசங்கள், பயம்பத்த கஷேத்திரங்கள், அபிமான ஸ்தலங்கள், திருவிகார்ச்சை, ரிஷிகள் ஸ்தாபித்த இடங்கள். இந்த மாதிரி எல்லாம் போலி. போலி எப்படி என்ன? எம்பெருமான் போல இருக்கு. அவர் எப்படி இருக்கார்? எங்க இருக்கார்? அடியேன் உள்ளான், உடலுள்ளான், அண்டத்தகத்தான், புறத்துள்ளான். ஆனா படியே இருந்து வெறுக்கிறான் படியதெல்லாம். அதன் அப்படி சொல்கிறது சுவாமி. வரவியூக அந்தரியான அச்சா என்பருமான் சொல்றோம். ஸ்ரீரங்கமங்கமணி கருணோரிவாசம் ஸ்ரீவேங்கடாத்த சிகராலய காலமேகம் ஸ்ரீகரோத்மாரிகாட்டம் ஸ்ரீசங்கமாம் சிறுசாய் சொன்னாய்
பிரதானமான 6 விதிலேஷத்தையும் சொல்றோம். பெருமாள் எப்படி இருக்கிறான்? ஆனா திடீர்னு வெறுக்கலாம் அப்படியதல்ல. அவனை போதி சொல்லலாமே தவிர அவனை போல் இருக்கிறவன் புகழுங்கள் ஒருவனெங்கோ ஒருவன் சேர் பூமி என்கோ திகழ்த்தன் பறவை என்கோ தீ என்கோ வாயுவென்கோ நிகழும் ஆகாசம் என்கோ திகழ் அனைத்துவென்கோ கண்ணனை கூவுமாறு. எப்படி கண்ணனை கூடட்டும்? எல்லாம் போலி. போலி எப்படின்னா அவனை போல் இருக்கிறவன். அந்த மாதிரி இங்கு 2 விஷயத்தை சொல்ற. ஒன்னோ மேரு பர்வதம், அது சென்ட்ரல் ஆக்சிஸ் இந்த ஜம்பூ துவீபம் அப்படின்னு. திருமால் திருவக்கும் மேரு அவனுக்கு திருமேனிக்கு சதரிசமாயிருக்கு. அங்கு தட்சிண பார்ஷத்து வைக்கும் சூரியன் இந்த சக்கரத்தாழ்வான் போல இருப்பார். அவர்தான் பெருமாளுடன் சுரண்டுக்குச்சே எனக்கு கிட்ட பாவம் வர முடியுமா? வராது. எங்கே வரும் தீவினையே. மகா மேருவலையானது திருமகள் கேள்வனான தலைவரை திருமேனியை ஒத்திருக்கும். அந்த மகா மேருவின் அருகிலே விளங்குகிற சிவந்த வழியை வழிய சூரியன் அத்தலைவரது அழகிய கையிலுள்ள திருவாடியை ஒத்திருப்பான். அவன் உருவத்தையும் சக்கரத்தையும் நேரில் காணாமல் அவற்றிற்கு போலியாய் உள்ளவற்றையே கண்டும் அவர் உருவத்தையும் அவரது அடையாளத்தையுமே நேரில் கண்டார் போல அன்பு மிகுதியால் பரமசமடைந்து கூப்பிட்டு கூறும்படியான ஒப்பற்ற செல்வமான வேட்கையை ஏற்றுக்கொண்டுள்ள எனக்கு பிரிவுக்கு காரணமான பாபம் எப்படி விரக்கடவது வரமாட்டாது. ஓரி கண்டு அழுகிற தலைவி ஆத்தாமைக்கு இறங்கி உரைக்கும் பாசுரம். எம்பெருமானை நேராக சீர்க்கு பெருமளவில் மாத்திரமே அல்லாமல் அவனது போலியை அவன் போலிருக்கும் காணவர்களிலும் அவனாகவே பாவித்து இடைவிடாது நாமோச்சாரணம் பண்ணி வருகிற நல்லோமான நமக்கு இங்கனே மிருக வேதனைக்குரிய தீவனை எங்கிருந்து வந்து என்று தலைவி வெறுத்து விரைக்கின்றாள். திருமால் உருவக்கும் நேரு தீவன் மகாலட்சுமியின் வந்திரமான திருமேனியின் ஒளி கலப்பதனால் தானும் வந்திரம் பெற்ற எந்திரமானது பெரிய திருமேனி பொன்மயமான பெரிய மேருவருடம் போன்றிருக்கும். மேருவருடம் பொன்மயமானது, மாணிக்கம் உடையது, நவரத்னங்கள் உடையது அப்படின்னு சொல்றார். அம்மேருவில் செங்குடரோன் திருமால் திருக்கை திருச்சக்கரவக்கும் அந்த மகா மேருவருடத்தின் சமீபத்திலே விளங்கார் என்ற சிவந்த ஒளியை உடைய சூரியன் அப்பெருமானுடைய அழகிய கையில் உள்ள திருவாழி ஆழ்வான் போன்றிருப்பான். அன்னகண்டும் அப்பெருமானுடைய திவ்ய ரூபத்தையும் திவ்யாயுதத்தையும் நேரில் காணப்பெறாமல் அவற்றுக்கு போலியாய் உள்ளவற்றையே கண்டிருக்கச் செய்தியையும் அவரது உருவத்தையும் அவரது அடையாளத்தையுமே நேரில் கண்டார் போல அன்பு மிகுதியால் பரமசமடைந்து இத்தனை பேரிட்டு கூறும்படியான வியாமோகம் பெற்றிருக்கிற எமக்கு பிரிவிக்கடியான பாவம் எங்கனே உண்டாயித்தோ பிரிவில்லையே என்கிறாள். மால் தலை கொண்ட ஆசையின் மேல் எல்லையிலே நிற்கிறே என்னவுமாம். நாயகனை பிரிந்த நாயகி நாயகன் போரிகளை அவனாகவே பாவித்து வாய்ப்பிதத்துவதை
இந்த 3:4 மூணாம் பத்திலே 4ஆம் திருவாய்மொழியிலே பொருளன் ஒருவனெங்கோ பிறவின் செய்ய பூமி எங்கோ நிகழும் ஆகாசவெங்கோ நீகள் அப்படின்னு எல்லாம் முறை எங்கோ உப்புத்தாறு எங்கோ சொல்றார். அது மாதிரி இருக்கான் பெருமானன். அந்த மாதிரி ஆட்சியின் மேல் எல்லையிலே இருக்கிறேன் நாயகனை பிரிந்து நாயகி நாயகன் ஊர்களை அவனாகவே பாதித்து வாய்ப்பிறத்துவதை நின்ற குன்றத்தினை நோக்கி நடமாலே வா என்று கூறும் செயலோர் நியாயத்தை காட்டி ஸ்ரீதர்மூர்த்தி என்னும் என்பவற்றிலும் காண்பார். ஜன்மாந்தர சகசிரேஷு தபோஜான சமாரிவே நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே. பாப்பம் பொறிந்தவனுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகும் ஒரு ஸ்லோகம். பாபம் கழிய பெற்றவர்களுக்கே பகவத் பக்தி பிறக்கும் என்றும் பகவத் பக்தி உடையாரை பாவம் அணுகாது என்றும் சாஸ்திரம் இருக்க, அந்த பக்தியின் மேல் எல்லையிலே இருக்கிற நமக்கு வேறு பெறாமைக்கு காரணமான பாவம் வருவதற்கு வழி உண்டோ என்று ஆழ்வார் வெறுந்து விரைத்தாராயிற்று. எம்பெருமான் பக்கரை மாத்திரமே அன்றி எம்பெருமான் வடிவத்தை ஒத்திருக்கும் பொருளிலும் எனது நிறைய விரோதம், மேறு விரோதம். அப்புறம் சூரியன் சக்கரத்தாழ்வான் சென்றது ஈடுபடுதலே பக்தியின் மேல் எல்லையாம். கோவிலுக்கு போறான், பெருமான சேவிக்கிறான், ஆத்திரவரன் கிருஹார்ச்சே திருவாராதனம் பண்றோம். எல்லாம் எம்பெருமான் போல் எங்கே இருக்கு? அந்தரியால் அச்சா எம்பெருமான் நெடுந்தவை இருக்கிறான். எம்பெருமானுடைய கடாட்சம் ஆகினாலே அவன் வேறு சொல்றவாளுக்கு ஒரு விதமான ஆனந்தம் கிடையாது. 3ஆம் படியில் சிம்மம் இந்த வடச்சில் சின்னம் என தெரிந்தது. இதுக்கு என்ன பாதை சொல்வது? சாமம் திருவாய்மொழி 3:4 3ஆம் பத்திலே 4ஆம் திருவாய்மொழி புகழல் முருகனெங்கோ. எம்பெருமான் குணம் விபூதி காரணமான பூதபஞ்சகங்கள் தீயன்கோ வாயுவென்கோ நிகழும் ஆகாசம் என்கோ மேல்கள் 2 வெங்கோ அப்படின்னு பூதபஞ்சகங்கள் அர்த்த சங்கிரகத்தை பண்ணுகிற எல்லாம் அவனை. 2வது 5 பூதங்களின் காரியமும் அவனை. 3ஆம் பாசுரம் ஜெகச்சரீரம் அசாதாரண விக்கிரகம் ஜெகதாக்காரம் சேர்த்து அனுபவிக்கிறார். 4ஆம் பாசுரத்துக்குள்ளே சமஸ்த வஸ்துக்களுக்கு பிரகாரமாக தான் பிரகாரியாக இருக்கும் எத்திபூதிவத்சத்தம் ஸ்ரீவரோஜனமேவா என்று விஸ்வ ரூப யோகத்துக்குள்ளே சொன்னார். விபூதி யோகத்துல என்ன சொன்னார்? ஒரு 90 ஐட்டம்ஸே சொன்னார். எல்லாம் நானே கடைசி போறீங்க. எத்திபூதிவத்சத்தம் ஸ்ரீவரோஜனமேவா எந்தெந்த நல்லவே காண்பீரோ ஐஸ்வர்யத்தை காண்பீரோ அதெல்லாம் நானே முடியும். ரசவத் பதார்த்தங்களை விபூதியாக உடையவன் 5ஆம் பாசுரத்தாலே. 6ஆம் பாசுரத்துக்குள்ளே வேதம் இயலும் இசையும் சப்தராசியும் விபூதியாக உடையவன். இயல் பாட்டு இசைப்பாட்டு 4 வேதங்கள் சகலமும் அவருடைய விபூதி. ஐஸ்வர்யார் புருஷார்த்தங்கள் எல்லாம் தனக்கு விபூதியாக உடையவன். 8ஆம் பாசுரத்தாலே பிரதானரான பிரம்மருத்ரார்களை தனக்கு விபூதியாக உடையவன். 9ஆம் பாசுரத்தாலே விஸ்தாரத்துக்கு பயந்து காரணரூபமான சேத்தனங்களுக்கும் உடையவன் அவனே. 11ஆம் பாசுரத்துக்கோலே கத்தவ நித்திகைங்கரியம் கற்று அயர்வரும் அவர்களாலே விரும்பப்படுவர்.
பூமியில இப்பேர் வெட்டாலும் இருப்பாளாம், சந்தோஷப்படுவாளாம், அவரையே விரும்புவாளாம். மேரு ஒர்க்கும் எம்பெருமானுக்கு. ஆனாலும் அவனையே காண வேண்டும் என்கிற அவர்களுக்கு ஒரு குறையும் நேரிடாது. இவ்வபினிவேஷம் பிறந்து பின்பு நமக்கு பரப்பிராப்தியில் எவ்விதமான குறையும் நேராது. திருவேதிக்கு ஒப்பு கிடையாது. மேரு ஓர் ஒப்பனை அத்தனை. திருவாழி சகஸ்திர கிரணத்தைக்கு ஒப்பு சர்வதா சதுரிஷவஸ்துவனந்தரம் இல்லாமையாரும் அவனையே காண வேண்டும் என்றும் அபினிவேஷம் பிறந்து பின்பு பரப்பிராப்தியில் எவ்விதமான குறையும் நேரிடாதென்று திருஷ்டராகிறார். சகசிரஷாகோபனிஷத் சமாகமப்படி சகசிரார சக்கரத்தையுடையவன் 1000 சூரியன் சமானம் சுதர்சன ஆழ்வாரை சொல்றார். ஒரு சூரியன் அப்படின்னா அறுபாத்தாலும் எனக்கு ஒருவரையும் இல்லை அப்படின்ற வாய்மொழியாலே கைங்கரியத்தை செய்தார். திருவிருத்து சொன்னார், திருவாசியும் சொன்னார், திருவெந்தாரி சொன்னார், திருவாய்மொழியும் சொன்னார். மயர்வரம் பெற்ற சீர்மையினாலே கீர்த்தி பொருந்திய சர்வேஸ்வரன் சகலார்த்தங்களும் தானே ஞானிருக்கும்படி காட்டி மகிழ்ந்து எவ்விடத்தும் கொண்டு அடிமை செய்ய விரும்பி வாய்மொழியினாலே கைங்கரியம் பிரார்த்தித்த மேரு ஸ்ரீபதிகளின் திருமேனியோடக்கும். திருமேனி மேரு சதுரிஷம். சூரியன் அவன் கைதான ஸ்ரீ சுதர்சன ஆழ்வானோடக்கும். திவ்யாயுதம் சூரிய சதுரிஷம் முருகு குழந்தைன்னு திருடமானை. அன்னகண்டும் திவ்யாயுதங்களையே தான் விரும்பும் கூப்பீடு விலட்சணம். இந்த வியாமோகம் திருடமாயிருக்கிற எங்கே வரும் தீவினையே என்கிறார். லோகமெல்லாம் கண்டு வருந்தி ரோஷியார் என்றாலும் இத்தை சொல்லிய நமக்கு குறையுண்டோ? அவருடைய ஜெகதாக்காரத்தை அனுசந்தித்தால் அவ்வளவில் பரிவு செய்யாதே அவருடைய அசாதாரண விக்கிரகத்தை காண வேணும் அபேட்சை விரைக்கும்படியான எனக்கு ஒரு குறையுண்டோ? நாடு பழி செல்லும்படியோ பகவத் புராவண்யம் தலை கொண்ட தங்களுக்கு எங்கே வரும் தீவினையே என்று சிஷ்டராகிறார். சந்தோஷப்படுறார், மறுபடியும் துக்கப்படுறார். இது சுவாபாவிகம் ஆழ்வாருக்கு. என்ன வந்த காரியத்தை நிரப்பூட்டுகிறார் அடிக்கடி எம்பெருமான். ஈடு சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, சுகிருத்துக்களும் நொந்துரைக்கும்படி ஈடுபட்டனர் பகவத் பிராவண்யம் உடையாரை பாவம் ஸ்பரிசியாதிருக்க அனுபவ அலாபகேதுவான பாவம் நமக்கு எங்கே வந்தது என்று விஷண்டரான பாசுரத்தை நாயக்கி வெறுத்துரைத்த பாசுரத்தாலே அறிவித்திருக்கிறார். பாவம் இருந்த பிரிவு வரும். பிரிவு இருந்தா என்ன வரும்? திருவாத்தாமை. அறிஞந்த வந்து பாவமே இல்லையே. திருமால் உருவக்கும் மேரு மகாமேருவானது ஸ்ரீபதியுடைய திருவேணிய போடும். பிராட்டி திருவேணியின் ஒளி திருவகையாலே ருக்மாபம் ஆன திருவேணியோடக்கும் என்றபடி அம்மேருவில் சின்சுடரோன் அம்மகா மேருவிலே சிவந்த சுடரையுடைய ஆதித்யனானவன் திருமால் திருக்கை திருச்சக்கரவர்க்கம் ஸ்ரீமானுடைய வளத்திருக்கையிலே உதயகிற திருவாழியோடுக்கும். மேருவானது பருவதரிசங்களுக்கு உத்தரமாகியாலே ஆதித்யன் வளத்தில் ஆக குறையில்லை. அந்த கண்டும் அவன் தன்னை காண்கிய என்றுக்கே ஒப்புக்கண்டும் பெருமாள் பார்க்கலே, சுதர்சன் பார்க்கலே, அர்த்திசாமனுக்கு ஒப்பான சூரியனான பார்த்தேனே. திருமால் உருவோடு அவன் சின்னமே விரத்தாதிருப்பது ஸ்ரீமானுடைய விடுவோடைய அசாதாரண சின்னத்தையே
பிரேம பாரவசியத்தாலே கிரமமாக சொல்லும்படியான ஓர் திருமால் தலை கொண்ட நங்களுக்கு அத்விதீயமாய் சம்பத்தாஞ்சிருக்கிற பக்தியின் மேல் எல்லையிலே நிற்கிற நமக்கு எங்கே வரும் தீவினையே விஸ்லேஷேத்துவான் துஷ்கர்மமாக எங்கனே வருவதாயிற்று. எங்கன்றது சந்தோஷப்படுறான் ஒரு சுவாமி சொல்றார். அந்த தோழியானவள் நமக்கு எப்படி பிரிவு வந்தது துக்கப்படுறான்னு சொல்றா. நடந்தே இருக்கும். ஏவம் அபாவாதி மகாம் சாதுனா கரவம் கிமகம் சாதுனா கரவம் கிமகம் பாபமகரமிதி அசரவமிதி என்று அகிருத்தியகரணார்கள் இவனை கற்பியாது என்று சொல்லுகிறது. வீணபாபரானவர்களுக்கு பக்தி விளக்கும் முன்னே பக்தி விளக்கும் என்ன செய்து பக்தியின் மேல் எல்லையிலே இருக்கிற நமக்கு பிரிக்கைக்கு அடியான பாகம் வருவருகுண்டோ என்கிறாயிற்று. கிளவியிலும் நாயகன் ஈஸ்வரனாகியாரே நல்லோமான நாம் பிறந்திருக்க இப்படியான தீவினை எங்கே வந்தது என்று உரைத்தாளாயிற்று. இப்படி நாடு பழி சொல்லாதற்க செய்தே இத்தை பழி சொல்லும்படியாக எத்த நமக்கு குறையுண்டோ என்கிறார். இப்பாட்டில் சொல்கிறது என்னென்றில் சர்வதா சதுரிசமாக எழுப்பதொரு வஸ்துவிந்தாறுபடி இருக்கின்ற பரமேஸ்வரன் திருமேனிக்கு சேர்ந்திருப்பது உபமானத்தை கண்டால் உபமான ரகிதமான வஸ்துவுக்கு கதிர் பொருக்கியாகிலும் எங்கனே ஒரு உபமானம் உண்டாக பெற்றோமே என்று அது ஆஸ்வாசேகவன்றியே அவ்வுபமே என் தன்னையே பெற வேண்டும் என்று விடாய் பிறந்த நமக்கு இனி ஒரு குறியுண்டோ என்றதால் அன்றைக்கே அவனுடைய ஜெகதாக்காரத்தை சந்தித்தால் அவ்வளவில் பரிவசியாரே அவனுடைய அசாதாரண விக்கிரகத்தை காண வேண்டும் என்னும் அபேட்சை பிறக்கும்படியான எனக்கு ஒரு குறையுண்டோ என்பது திருமால் உருவக்கும் மேலும் ஸ்ரீபதியானவருடைய வடிவோடே ஒத்திரான் என்பது வேறுவானதையும் அறியலாம். உகராலும் அம்மேரு சஞ்சரியால் இருக்கிற ஆதித்யன் திருமால் திருக்கை திருக்கரவக்கும் வடிவால் சூறு வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு என்கிறபடியே அவர் கையில் திருவாடியை போலேயும் ஒக்கும் அன்னகண்டும் இப்படி அவனுக்கு போரியானவத்தை கண்டு வைக்கும் ஸ்ரீபதியுடைய அந்த மேரு ஒக்கும் திருவேணியையும் வலக்கையாழ் இடக்கை செங்கம் என்கிறபடியே அசாதாரண சின்னத்தையும் தானா என் ஆசைப்பட்ட விதத்தான் என்றுள்ளார். அன்றையே திருமால் உருவக்கும் மேரு சர்வேஸ்வரன் திருமேனியோடு ஒத்திருந்துள்ள மேரு அதில் சஞ்சரியான் என்ற ஆதித்யனானவன் அத்திருக்கையில் திருவாடியோடு ஒத்திருந்தான். இவ்விரண்டும் ஜெகதாக்காரத்துக்கு உபலட்சணமாய் இருக்கிறது. அன்னகண்டம் ஸ்திதி அனர்காதார ஆதேய நியந்திரி நியாமிய சேஷி சேஷி பாவானிகளாலே இவருக்கு சரீரமாய் இருக்கிறபடியை கண்டு வைத்தும் எல்லாருக்கும் சரீரமே, அந்த சூரியனும் சரீரமே, அந்த மேருவும் சரீரமே. இப்படி ஜெகதாக்காரனாய் இருக்கிற அளவிலே பரியவசியாதே அவனுடைய அசாதாரணமான ரூபத்தையும் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு கூப்பிடும்படி அடிக்கடைஞ்சு பெற்ற பிச்சு நிர்தாசுவியா என்று வைதமானது தான் இதற்கு பிரகிருத்தியாயிற்று. அதுதான் கழுகுதே பிரகிருதி என்றார். தலை கொண்டா தலை கொள்கையாவது சிலர் பழி சொன்னார்கள் என்று மீளவண்ணார்படி உருகி கொழுந்துகை நங்களுக்கு இப்படி பகவத் விஷயத்திலே உள்புக்கு நமக்கு அவசியம் அனுபவத்தவியம் என்கிற வசனம் கொண்டு
கர்மம் நம்மை வெடிம்பிடுவத்தோ என்கிறார். லோகமாக பழி சொல்வதற்கு விஷயமாவதும் ஒரு மகத்தான பாபங்கான் என்று ஊராரில் சிலர் நொந்து கொண்டார்கள். பருங்கோள் நெஞ்சமீர்கள் உபமானம் உபமேயாதிகம் என்றறிவிடுமுறையே அந்த உபமானத்தை நன்றாக கண்டும் ததுபமிதத்தில் உபமிதத்தில் தானே அவதாகித்து விளக்கும்படி அவ்வுபமேயத்தில் திருமகள் செய்யும் யாமோகம் உள்ளவர்கள் காண்பார்கள். அதுவே தலைமண்டியிட்ட எங்களுக்கு அத்தால் ஊரார் பிடிப்பதோ பாபம் வழி சொல்வாரை ஊழாள் பட்டவர்கள் என்று கடிக்கும் நாங்கள் அவர்களுக்கு சௌவர்ணமும் சர்வாதாரமும் இதை மேலும் நம் திருமால் அது போன்றது. அம்மேருவில் செஞ்சலரோன் திருமால் திருக்கை திருச்சக்கரவக்கம் திருமால் திருக்கையில் உள்ள திருவாணி ஆழ்வான் அந்த மேர்விலை சிறந்த சுடலையுடைய ஆதித்தனை போன்றதன் அன்னகண்டம் என்கிற அர்த்தத்தை கண்டும் திருமால் உருவோடு அவன் சின்னமே விலத்தால் நிற்பதோ திருமால் செய்யும் அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தோடு அவனுக்கே சின்னமான திருவாடி திருச்செங்கி முதலான அவைகளை திருத்திக் கொண்டிருப்பதான திருமகளுக்கு உள்ளமாறு ஏது உண்டு. நைஷாவசியராட்சஸ்யா ஏமான் புஷ்பமுத்ருமான் ஏகஸ்து ஹிருதயா நூனம் ராமமேவானுபஷ்யத்தி. சுந்தரகாண்டத்துக்குள்ளே சீத்தை அசோகரத்தை என்ன பண்ணேன்னு சொல்றான் பகவான் சொல்றார். அவனையே பார்த்திருந்தா வேலையெல்லாம் மறந்திருந்தாருன்னு என்று வாய் வெளிப்பட்டால் அது தலை கொண்ட நங்களுக்கு நாங்கள் அதே மாதிரி அவனை ஏற்கச்சே எங்கே வரும் தீவினையே அது தலைமண்டியிட்டிருக்கும் எங்களுக்கு இவர்கள் சொல்லும் வழி தீவினையாகி வருமோ இது புகழாய் வரும் எத்தனை போக்கி என்கிறார். லக்ஷ்மி வல்லபதி வந்தே